الحمد لله الحمد لله رب العالمين إله الأولين والآخرين الصلاة والسلام على سيدنا سيد الأولين والآخرين وعلى كل من دعا بدعوته واهتدى بهديه واستنى بسنته إلى يوم الدين أما بعد. قال الله تعالى في المحكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإن الله يأتي بالشمس من المشرق فأت بها من المغرب إلى آخر الآية صدق الله مولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم لأبي عمران بن الحسين رضي الله عنهما كم إلها تعبد أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, சமீபத்தில் வட இந்தியாவில் ஒரு மீடியா நிறுவனம் நடத்திய ஒரு ஆரோக்கியமான விவாத நிகழ்ச்சி, இறைவன் இருக்கின்றானா அப்படிங்கிற தலைப்பில் ஒரு விவாதம். முழு இந்தியாவிலும் குறிப்பாக வட இந்தியாவில் மிக பேசுபொருளாக ஆன பல மக்களால் பார்க்கப்பட்ட ஒரு விவாதம். அந்த விவாதம் சுமார் 2 மணி நேரங்கள் நடந்த ஒரு விவாதம். அதில் இந்தி கவிஞர், இந்தியினுடைய மொழியினுடைய பாடலாசிரியர் கவிஞர் ஜாவித் அக்தர் அப்படிங்கிறவர் இறைவன் என்பவன் கிடையாது என்ற தரப்பிலும், நதுவாவில் பயின்று பட்டம் பெற்ற முஃப்தி ஷமாயில் நதுவி தாமத் பரக்காத்து அவர்கள் இறைவன் இருக்கின்றான் என்ற தலைப்பின் கீழும் மிக அழகான ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதம் நடத்தினார்கள். கண்ணியத்திற்கு குறித்தானவர்களே, இந்த இறைவன் இருக்கின்றானா அப்படிங்கிற தலைப்பு இன்னைக்கு நேற்று உள்ள தலைப்பு கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலிருந்தே இந்த இறைவன் அப்படிங்கிற அந்த தலைப்பு இருந்து கொண்டே இருக்கு. எல்லா நபிமார்களும் இது சார்ந்த விவாதங்களில் ஈடுபட்டு இருக்காங்க. அதற்கு பிறகு சஹாபாக்கள், அதற்கு பிறகு இமாம்கள், எல்லார் காலகட்டத்திலையும் இருந்த ஒன்று. எப்படி மதங்கள் இஸ்லாத்திற்கு எதிராக பல மதங்கள் இருந்து கொண்டே இருந்ததோ, அதே மாதிரியாக இஸ்லாத்துக்கு ஒரு எதிராக எந்த மதத்தையும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நாத்திகர்களும் இருந்து கொண்டே இருந்திருக்காங்க. பல முஸ்லிம்களோட விவாதங்களும் நடந்திருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்போ நம்ரூதுன்னு சொல்லி ஒரு ஆட்சியாளர், அவன் தனக்கு ஆட்சி கிடைத்ததன் அடிப்படையில் அவன் நினைத்து கொண்டான் தான் தான் இறைவன். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அவன்கிட்ட சொன்னாங்க, நீ தான் இறைவன், நீ தான் எல்லாம் செய்கிறனா, முடிஞ்சா இதை செய். فَإِنَّ اللَّهَ يَأْتِي بِالشَّمْسِ مِنَ الْمَشْرِقِ فَأْتِ بِهَا مِنَ الْمَغْرِبِ. அப்பா, அல்லாஹு தஆலா கிழக்கிலிருந்து சூரியனை உதிக்க வைக்கிறான். முழு உலகத்துக்கும் நீ இறைவனாக இருந்தால் நீ மேற்கிலிருந்து சூரியனை உதிக்க வைப்பாயாக என்று கேட்டாங்க. ஆக இந்த வசனத்தை, இந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஆக இந்த விவாதங்கள்ங்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு காலத்திலிருந்தே இருந்து கொண்டு இருக்கு. இப்போ இங்கே நடந்த இந்த விவாதம், சில நல்ல கருத்துக்கள் அங்கே பரிமாறப்பட்டுச்சு. பல மனிதர்கள் உள்ளத்தில் இருந்த சில கேள்விகளுக்கு இந்த விவாதத்தில் பதில் கிடைச்சது. அந்த விவாதத்தில் பேசப்பட்ட சில கேள்விகள் மட்டும், கிட்டத்தட்ட 2 மணி நேர விவாதம். அது ஏதோ ஒரு சில கேள்வி பதில்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். முதலாவதாக அந்த எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர், அந்த ஜாவித் அக்தர் அப்படிங்கிறவர் சொன்னார், இந்த இறைவனை நம்புதல் அப்படிங்கிறது ஒரு விதமான கண்மூடித்தனமான நம்பிக்கையாக இருக்கு. ஒரு விஷயத்தை நம்ம நம்புகிறோம்னா கண்ணால் பார்த்துருக்கணும், அல்லது காதால் கேட்டிருக்கணும், தொட முடியணும், சுவைச்சிருக்கணும். இப்படி ஏதோ ஒரு உணர்வுகள், ஐம்புலன்கள் இருக்கு. இந்த ஐம்புலன்களால் விளங்கி அறிகிறது தானே அறிவு. இது இல்லாமல் ஒருத்தர் ஒரு விஷயத்தை நம்புறது அப்படிங்கிறது ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கையாக இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் வாதத்தை வச்சார். இங்கே எதிரில் முகமது ஷமாயில் நதுவி அவர்கள்
அழகான ஒரு உதாரணம் சொன்னாங்க. பாருங்க, இதுல ஒரு கண்மூடித்தனமும் கிடையாது. ஒரு பொட்டல் மைதானம் ஒன்று இருக்கு. ஒரு பொட்டல் மைதானம். அங்கே ஒரு நபர் கூட அந்த இடத்துல இல்லை. இந்த மைதானத்துல ஒரு நடுவுல ஒரு பிங்க் கலர்ல ஒரு பால் ஒன்று, ஒரு பெரிய பால் ஒன்று இருக்கு. இப்ப பார்க்கக்கூடியவர் எல்லாருடைய பார்வையிலையும் என்ன தோணும்? யாருப்பா இங்க பாலை கொண்டு வந்து வச்சது? இந்த பால் எப்படி இங்க வந்துச்சு? இந்த யோசனை எல்லா மனுஷனுக்கும் வரும். ஒரு இடத்துல ஒரு காலியான ஒரு இடம், அங்கே ஒரே ஒரு பொருள் வைக்கப்பட்டிருக்குன்னா ஒரு மனுஷனுக்கு என்ன சிந்தனை வரும்? யாரோ ஒருத்தர் வந்து வச்சதுதான் தோணுமே தவிர இது அப்படியே உண்டாயிருச்சுங்க அப்படின்னு யாருக்குமே தோணாது. ஆக இறைவன் அப்படிங்கிறவன் இருக்கிறான். இந்த பாலையே கொஞ்சம் பெருசா யோசிங்க. இவ்வளவு பெரிய பிரபஞ்சம், இவ்வளவு பெரிய பூமி, இவ்வளவு பெரிய உலகம், இது இருக்குங்கிறதே இது யாரோ ஒருத்தன் படைச்சு இருக்கான் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் என்பதாக சொல்லி காட்டினார்கள். இந்த கருத்தோட நம்ம இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன ஒரு அழகான கருத்தை யோசித்து பார்க்கிறோம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, பொருட்கள் எல்லாம் அதுவா உண்டாகி இருந்தா ஒரே மாதிரியாக உருவாகும். ஆனா பொருட்கள் வெவ்வேறு விதமாக இருக்கிறத வச்சு நான் அல்லாஹ்வே அறிந்து கொள்கிறேன் அப்படின்னு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. எப்படிங்க பாருங்க, ஒரு இலை இருக்கு, ஒரு பசுமையான இலை இருக்கு. இந்த இலைய ஒரு மாடு சாப்பிடுது. மாட்டுடைய வயிற்றுக்குள்ள இந்த இலை போகுது. அது சாணமாக வெளியாகுது. அதே இலை ஒரு பட்டு புழுவால சாப்பிடப்படுது. பட்டு புழு இலைகளை கொறிச்சு சாப்பிடுது. அந்த பட்டு புழுவுடைய உடல்ல இருந்து பட்டு நூல் வெளியாகுது. இப்போ சாப்பிடப்பட்டது ஒரே பொருள் தான். இந்த மாடும் இலை தான் சாப்பிட்டுச்சு, அந்த பட்டு புழுவும் இலையை தான் சாப்பிட்டுச்சு. அதுல இருந்து பட்டு வருது, இதுல இருந்து சாணம் வருது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, எல்லாமே அதுவா உருவாகிற மாதிரி இருந்தா ஒரே மாதிரி உருவாகும். ஆனா ஒரே பொருள்ல இருந்து வெவ்வேறு விஷயங்கள் உருவாகுது. இதை வச்சு நான் விளங்கிறேன், ஏதோ ஒருத்தன் செய்யறவன் இருக்கான், ஏதோ ஒருத்தன் உருவாக்குறவன் இருக்கான், தானா உருவான ஒரே மாதிரி உருவாகி இருக்கும் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். கண்ணியத்தை கொடுத்தானவர்களே, நாம் இறைவனை விளங்கி கொள்வதற்கு இதுவும் ஒரு அத்தாட்சிகள்ல ஒன்று. அடுத்து அங்க பேசப்பட்ட விவாதங்கள்ல நம்ம பார்க்கிறோம், எது நலவு எது கெடுதி அப்படிங்கிறத யார் முடிவு செய்கிறது அப்படிங்கிற ஒரு தலைப்பு ஒன்று வந்துச்சு பேச்சுக்கு இடையில. ஜாவித் அக்தர் சொன்னாரு, இதுக்கு கடவுள் தேவையில்லை, நல்லது கெட்டதை முடிவு செய்யறதுக்கு கடவுள் தேவையில்லை. மனிதர்களே மெஜாரிட்டியான மக்கள் ஒரு விஷயத்த நல்லதுன்னு நினைச்சிட்டாங்கன்னா நம்ம நல்லதுன்னு நம்ம முடிவு பண்ணிடலாம். மனிதர்கள்லையே குறைவான மக்கள் அதை நல்லதுன்னு சொல்றாங்கன்னா அது தவறானது, குறைவான மக்களால் அது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கெட்டதை முடிவு செஞ்சு கொள்ளலாம். ஆக இதுக்கு கடவுள் தேவையில்லைன்னு அவர் ஒரு வாதத்தை முன் வச்சார். முஃப்தி ஷமாயில் நதுவி அவர்கள் பதிலுக்கு ஒரு அழகானதை சொல்லி காமிச்சாங்க. நல்லது கெட்டதை முடிவு செய்யறதுக்கு ரப்புன்னு ஒருத்தன் இருக்கணும், இறைவன் ஒருத்தன் இருக்கணும். மனிதர்களாக சேர்ந்து முடிவு பண்ணி நல்லது கெட்டதை முடிவு செஞ்சிட முடியாது. அதுக்கு உதாரணம் சொன்னாங்க, ஒரு ஸ்கூல் நடக்குது, அந்த ஸ்கூல்ல ஒரு 2000 மாணவர்கள் படிக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் அந்த ஸ்கூலை விடுமுறை விட்டுருவோமா இல்லை ஸ்கூல் நடக்கட்டுமா அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கெடுப்பு நடந்தா 99% மாணவர்கள் ஸ்கூல் நடக்க வேணாம், விடுமுறை விட்டுருவோன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்காக அந்த முடிவு, மெஜாரிட்டியான மக்களுடைய முடிவு சரியானது நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது என்ற விஷயத்தை சொல்லி இன்னொரு உதாரணம் சொன்னாங்க. ஒரு நாட்டில் மெஜாரிட்டியான மக்கள் ஒரு ஆட்சியை விரும்பாம கூட இருப்பாங்க. ஆனால் மக்களோட புழக்கத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு? மெஜாரிட்டியான மக்கள் விரும்பாட்டா கூட அவர்கள் நீண்ட காலமாக ஆட்சி செய்து கொண்டே இருக்கிறதும் நடந்து கொண்டுதான் இருக்கு. இதை வச்சும் நான் சொல்றேன், மெஜாரிட்டியை வச்சு நல்லது கெட்டதை முடிவு செய்ய முடியாது என்பதான ஒரு வாதத்தை முன் வச்சு அவங்களுக்கு அழகான ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அவருடைய ஒரு அழகான கேள்வி, ஒரு அழகான பதில்.
உண்மையிலே ரப்பு இருக்கான், உண்மையிலே இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, இந்த பலஸ்தீன்கிற நாட்டில் இவ்வளவு குழந்தைகளும் இவ்வளவு பெண்களும் அநியாயமாக கொலை செய்யப்பட்டாங்களே, அப்ப ரப்புன்னு ஒருத்தர் இருந்திருந்தால், இறைவன் ஒருத்தர் இருந்திருந்தா அங்க காப்பாத்தி இருக்கலாமே. ஏன் இவ்வளவு குழந்தைகள், ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இறந்து போகும்போது ஏன் ரப்பு பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கான்? இப்படி ஒரு கேள்வி அவர் வச்சார். ஷமாயில் நதி முஃப்தி அவர்கள் ஒரு பதில சொன்னாங்க. பாருங்க, இந்த குழந்தைகளுக்கு, இந்த பெண்கள் அங்கே யாரெல்லாம் துன்புறுத்தப்பட்டார்களோ, யாரெல்லாம் ஷஹீதாக்கப்பட்டார்களோ, இவர்களுக்கு நான் அல்லாஹ் தாலா சொர்க்கத்தை படைச்சு அந்த பெரிய பரிசை கொடுக்கணும்னு அல்லாஹ் நாடிட்டான். இவர்கள் மறுமையில எந்த கேள்வி கணக்கும் இல்லாம நேரடியாக சொர்க்கத்துக்கு போக போறாங்க. அவ்வளவு பெரிய பரிசை கொடுக்கணும் அப்படின்னா இந்த உலகத்துல அவங்க ஷஹீதாக ஆகணும். அதற்காகத்தான் இந்த குழந்தைகள், இந்த பெண்கள்லாம் ஷஹீதாக ஆக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களுக்கு பின்னால் ஒரு பெரிய பரிசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு உலக ரீதியான ஒரு உதாரணத்தை சொன்னாங்க. ஒரு டாக்டர் கிட்ட ஒரு நோயாளி போறார். அவர் ஒரு காயத்தை காட்டுறார். டாக்டர் கிட்ட ஒரு காயத்தை காட்டுறார். இப்ப இந்த டாக்டர் நினைக்கிறாரு, இந்த மனுஷனுக்கு பரிபூர்ணமான உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அந்த ஒரு பரிசை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்ச பின்னாடி இந்த டாக்டர் என்ன பண்ணுவாரு, எந்த இடத்துல காயம் இருக்கோ அந்த இடத்துல கத்திரியால கட் பண்ணுவார். அந்த இடத்துல தேய்ப்பார், பஞ்சை வச்சு தேய்ப்பார். அந்த இடத்துல கிருமி நாசினியை ஊத்துவாரு. அந்த நோயாளி இன்னும் கத்துவார். ஏற்கனவே அவர் வந்தது காயத்துக்காகத்தான். ஆனா இவர் கூடமிட்டு அதுல உலோகங்களை பயன்படுத்துறாரு, கிருமி நாசினியை பயன்படுத்துறாரு, மீண்டும் வேதனைக்குள்ளாக ஆக்குறாரு. ஆனா நோக்கம் என்ன? இவரை பரிபூர்ணமான உடல் நலம் பெற்றவராக ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால இதை செய்யறாரு. இதை நோயாளியும் பொருந்திக்கிறாரு, நோயாளியை கூட்டிட்டு வந்த குடும்பத்தினரும் பொருந்திக் கொள்வார்கள். இதே மாதிரிதான் அல்லாஹ் தாலா மக்கள்ல சிலருக்கு நிரந்தரமான நிம்மதியான உயர்ந்த அந்தஸ்து சொர்க்கத்தை கொடுக்கணும்னு முடிவு செஞ்சிடறான். உலகத்துல அவர்களுக்கு ஷஹாதத்துடைய பாக்கியத்தை கொடுக்குறான். இது அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அநியாயம் அல்ல, அவர்களுக்கு வழங்கப்பட்ட இறைவனுடைய வெகுமதிகள் அப்படின்னு சொல்லி அழகான விஷயங்களை உதாரணங்களை மிக அழகாக தெளிவாக சொன்னார். கண்ணியத்துக்கு கொடுத்தானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல மக்கள்கிட்ட அறிவு சார்ந்த கேள்விகளை கேட்டு அவர்களை இஸ்லாத்தின் பக்கமாக அழைத்தார்கள். வெறும் எடுத்தோன்னா குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டுமே சொல்லி எல்லா மக்களுக்கும் அழைப்பு கொடுக்க. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சாங்க. அவர் விக்கிரக இறைவன்களை வணங்கக்கூடியவர், அதில் ரொம்ப பக்தியான மனிதர். இவர்கிட்ட எடுத்தோன்னா அல்லாஹ்வை சொன்னாலோ தௌஹீதை சொன்னாலோ குர்ஆனை ஓதுனாலோ கேட்க மாட்டார். இப்போ அவர்கிட்ட முதல் கேள்வி கேட்டாங்க, கம் இலாஹன் தஅபுது, நீ எத்தனை கடவுளைப்பா வணங்குற? நீ எத்தனை கடவுளை வணங்குற? இந்த கேள்வி அவருக்கு யோசனை கொடுத்துச்சு. ஆமா, நம்ம கடவுளை வணங்குறோம், ஆனாலும் எத்தனைங்கிறதுலே நமக்கு வரையறை இல்லையே. எத்தனை இருக்கு இதுலேயே நமக்கு இன்னும் வரையறை வரலையே. அவர் விக்கிரகங்களை வணங்கக்கூடியவர். அவரால் முதல் கட்டமாக பதிலுக்கு வர முடியல. யோசிச்சு ஏதோ ஒரு பதிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு, நான் 7 கடவுளை வணங்குறேன், நான் 7 கடவுளை வணங்குறேன். அடுத்து சொன்னாரு, 6 கடவுள் பூமியில இருக்கு, 1 கடவுள் வானத்துல இருக்கு. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, 7 கடவுளை வணங்குறீங்களா? அந்த 6 பூமியில 1 வானத்துல. இதை விளங்கிட்டாங்க நபியோங்க. அடுத்து கேட்டாங்க, சந்தோஷமான நிலையிலையும் வருத்தமான நிலையிலையும் உங்களுக்கு எந்த இறைவன் முதல் ஞாபகத்துக்கு வருவார்? அவர் சொன்னார், வானத்துல இருக்கிற அந்த ஒரு கடவுள் தான். சரி, ஏதாவது துக்கத்துல பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்க, யார்கிட்ட கேட்கணும்னு நீங்க நினைப்பீங்க? அந்த வானத்துல இருக்கிற ஒரு இறைவன் தான். பல கேள்விகள் அடுத்தடுத்து கேட்குறாங்க. அந்த எல்லா கேள்விக்கும் வானத்துல இருக்கிற ஒரு இறைவன் தான், வானத்துல இருக்கிற ஒரு இறைவன் தான் சொல்லிக்கிட்டே வர்றாரு. ஒரு கட்டத்துல அவர் மனசு மாறி இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரியுறாங்க, கையை பிடிச்சி சொல்லி கொடுக்குறாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது அப்துஹு வ ரசூலுஹு சொல்லி கொடுத்தாங்க. அவர் அப்படியே கலிமா சொன்னார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்.
பல கடவுளை வணங்கின சிந்தனையில் உள்ளவரை ஒரு கடவுளுக்கு கொண்டு வந்து அதிலேயே தொடர்ந்து அறிவுபூர்வமான கேள்வியை கேட்டு அல்லாஹுடைய தௌஹீதை அவங்களுக்கு புரிய வச்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பின்னாடி வாழ்ந்த இமாம்கள்கிட்டையுமே இந்த அறிவு ரீதியாக புரிய வைக்கக்கூடிய ஒரு தகுதி இருந்துச்சு. ஒரு வாழ்க்கையில பல காலங்கள் அதற்காக செலவழிச்ச தருணங்களும் இருந்துச்சு. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்ட்ட ஒரு நாத்திகர் வந்தார். கடவுளை நம்பாத ஒரு நாத்திகர் வந்தார். சொன்னாரு, யார் வேணாலும் படைக்கலாம், அல்லாஹ் தான் வேணுமா? படைக்கிறதுக்கு இறைவனா வேணும், யார் வேணாலும் படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இமாம் அவர்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி ஒரு செயலை செய்ய முயற்சி செஞ்சாரு. சொன்னாரு, வாங்க என்னோட வாங்கன்ட்டு கூப்பிட்டு போனார். ஒரு மரம் இருந்துச்சு, கொஞ்சம் பட்டு போன மாதிரி உள்ள மரம். அந்த மரத்தை குத்தினாரு. குத்தி அந்த மரத்துல ஒரு சின்ன துளையை ஏற்படுத்தினாரு. கையில ஒரு மாமிச துண்டு வச்சிருந்தாரு. அந்த மாமிச துண்டை அந்த உள்ளார வச்சுட்டாரு, அந்த பொந்துக்குள்ளார வச்சுட்டாரு. கீழே இருந்த மணல் இதெல்லாம் எடுத்து அந்த பொந்தை அடைச்சிட்டார். அடைச்சிட்டு வாங்க நம்ம சில நாட்களுக்கு பின்னாடி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. சில நாட்களுக்கு பிறகு அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூப்பிடுறாரு, வாங்க என்னோட வாங்க. அபு ஹனீஃபா கூட வர்றாங்க. கூட வந்துட்டு வாங்க இதை திறந்து பாருங்க. அதை அந்த மண் துகள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்துறாங்க. உள்ள அந்த இறைச்சி துண்டோட நிறைய புழுக்கள் இருக்கு, நிறைய புழுக்கள். அந்த இறைச்சி துண்டு நீண்ட நாளாக இருந்தால் புழு வச்சு இப்போ நிறைய புழுக்கள் இருக்கு. இப்போ அந்த வந்த மனுஷன் சொன்னாரு, பாருங்க இந்த புழுக்கள் எல்லாத்தையும் நான் தான் படைச்சேன், நான் தானே கொண்டு வந்து வச்சேன். இந்த இடத்துல புழு இல்லை, நான் தானே இறைச்சி துண்டை வச்சேன், நான் தானே இந்த புழுவெல்லாம் நான் தான் உருவாக்குனேன், நான் தான் படைச்சேன் அப்படின்ட்டார். இமாம் அபு ஹனீஃபா சொன்னாங்க, அப்படியா, நீங்க தான் படைச்சிங்களா? சரி, இந்த புழுக்கள்ல எத்தனை புழுக்கள் ஆண் புழுக்கள், எத்தனை புழுக்கள் பெண் புழுக்கள், அதை சொல்லுங்க. நீங்க தான் படைச்சிங்கன்னா ஆண் எத்தனை பெண் எத்தனை சொல்லுங்க பார்ப்போம். சரி, நீங்க தான் படைச்சிங்கன்னா எந்த தேதியில படைச்சிங்கன்னு சொன்னா போதும். ஒரு 10 நாள் நம்ம ஆயிருக்கோம், இந்த தேதியில நீங்க படைச்ச தேதின்னு ஒரு தேதி இருக்கும்ல, அந்த தேதியை கொஞ்சம் சொல்லுங்களேன். அப்புறம் நீங்க தான் படைச்சிங்கன்னா அது எப்ப அழிஞ்சு போயிருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த புழுக்கள்லாம் எப்ப இறந்து போகுங்கிறத கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டார். அந்த மனிதர் யோசிச்சாரு, மனுஷன்னா யாரு, மனுஷனால எவ்வளவு செய்ய முடியுங்கிறத புரிஞ்சாரு. சொன்னாங்க, பாருங்க இதெல்லாம் அல்லாஹ்க்கு தெரியும், அவன் எல்லா படைப்பையும் படைச்சிருக்கான், படைச்ச பொருட்கள் எப்படிப்பட்டதுன்னு தெரியும், ஆண் பெண் அதனுடைய எல்லா அந்தரங்கமும் தெரியும், அதை தாண்டி அது எப்ப அழியும் தெரியும் அல்லாஹ் தஆலாவுக்கு அப்படிங்கிறத புரிய வச்சாங்க. அந்த மனிதன் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. நீத்து கொடுத்தவங்க வரலாறுகளில் பல நிகழ்வுகள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட ஒருத்தர் வந்தார். அது சொன்னாரு, அவங்க அல்லாஹ்வை நம்பிக்கிட்டு இருக்கீங்க, நிறைய வணக்கங்கள்லாம் செய்றீங்க, ஒரு வேளை நீங்கள்லாம் இறந்து போயிட்டு அல்லான்னு ஒருத்தன் இல்லை, சொர்க்கம்னு ஒன்று இல்லை, நரகம்னு ஒன்று இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படி ஒன்று இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தர் வந்து கேட்டார், கிண்டலா கேட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, பாருப்பா, நான் அல்லாஹ் இருக்கான்னு சொல்லி நம்பி இவ்வளோ நல்ல அமல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை நாளைக்கு அல்லாஹ் இல்லாமல் ஆயிட்டா கூட, சொர்க்க நரகம் இல்லாமல் போயிட்டா கூட எனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. ஒருவேளை நான் ஒன்னைய மாதிரி அல்லாஹ் இல்லைன்னு சொல்லிட்டு எந்த அல்லாஹ்வுடைய ஏவுதல் விளக்குதல்ல பேணுதல் இல்லாமல் நான் இருந்துட்டேன்னா, ஒருவேளை அல்லாஹ் இருந்துட்டான்னா பெரிய நஷ்டமாக ஆயிரும்பா. கொஞ்சம் யோசிச்சு பாரு. இருக்கிறான்னு நம்பி வாழ்ந்து ஏமாந்தா பிரச்சனை இல்லை, இல்லைன்னு நம்பி வாழ்ந்துட்டு இருந்துட்டான்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். நான் இருக்கிறான்னு வாழ்றேன், அப்படியே வாழ்ந்துடுறேன்னு சொல்லி காமிச்சாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இமாம் ராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட அவங்க 1000 அல்லாஹ் இருக்கிறாங்கிறதுக்கு 1000 தலீல்கள், 1000 ஆதாரங்களை வச்சிருந்தாங்க. அவங்கள மக்கள் எல்லாம் ரொம்ப பெருசா மதிப்பாங்க. 1000 ஆதாரங்களை திரட்டியவர் இறைவன் இருக்கிறான் என்பதற்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப மரியாதை இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு ஊருக்கு போறாங்க. அந்த ஊர் மக்கள்லாம் ரொம்ப மரியாதை கொடுத்து கொண்டு இருக்காங்க. அந்த நேரத்துல எல்லா மக்களும் வந்துட்டாங்க, ரொம்ப மக்கள் மரியாதை கொடுக்குறாங்க. இமாம் அவர்கள் 1000 ஆதாரங்களை திரட்டியிருக்காங்க. ஒரு கிளவி ஒன்று வந்துச்சு, ஒரு வயதான மூதாட்டி வந்தாங்க. வந்துட்டு யார் இவங்க அப்படின்னா, இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இறைவன் இருக்கிறாங்கிறதுக்கு 1000 அத்தாட்சிகளை வச்சிருக்கிறவங்க. இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களை பற்றி அந்த கிளவி சொன்னிச்சு, பாருங்க, எந்த மனுஷனுக்கு 1000 சந்தேகம் மனசுக்குள்ள இருக்கோ அவனுக்கு தான் 1000 ஆதாரம் தேவைப்படும்.
எனக்கு அல்லாஹ் மேல எந்த சந்தேகமும் கிடையாது, எனக்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை, இவர் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, இவர் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, ஒரு ஆதாரம் திரட்டுறது பெரிய விஷயம் இல்லை, அவருக்கு 1000 சந்தேகம் இருக்கு போல, அவருக்கு தான் ஆதாரம் தேவைப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. கண்ணியத்தை கொடுத்தாங்க. இந்த விவாதங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு நல்ல ஒரு அறிவுபூர்வமான சிந்தனையுடையதாக இருந்தாலும் கூட நம்மளுடைய நம்பிக்கைங்கிறது அல்லாஹ் நம்பியிருக்கும். ஈமான் பில் கைப், மறைமுகமான விஷயங்கள் தான் அறிவுக்கு புலப்பட்டாலும் சரி, புரியவில்லை என்றாலும் சரி, அந்த மூதாட்டி சொன்னதை போன்று நம்முடைய ஈமான் அப்படிங்கிறது மறைமுகமான விஷயங்களை நம்புதல் தான். அதோடு சேர்ந்து நாம் மார்க்கம் அறிவுக்கு அப்பாற்பட்ட மார்க்கமும் இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் தஆலா விளங்கி வாழ்நாள் முழுக்க ஏகத்துவத்தோடு தௌஹீதோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.